வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப காமன் டாபிக் கூட. அதாவது வந்து ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்திருக்கும். அதாவது ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப்னா என்ன, இது ஏன் வருது, யாருக்கு வரும், அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கூட நம்ம பேச போகிற டாபிக். ஸோ டேண்ட்ரஃப்னா என்ன, உங்களுக்கு தான் வந்து அந்த டேண்ட்ரஃப் இப்போ வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இதை வந்து நாங்கள் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேண்ட்ரஃப் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம ஸ்கேல்பில் ஸ்கின்னில் ஃப்ரம் பிறந்த டைம்லேருந்து நம்ம இறக்குற டைம் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கிற ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சாங்கிருமி. இதுக்கு பேர் தான் மாலசீசியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் எலிமெண்ட். இந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா ஆல்தோ வந்து பிறக்கிற டைம்லேருந்து இருக்கே தவிர இது வந்து அந்த அடோலசன்ஸ் டைம், அதாவது ஒரு 11 years 12 years எப்போ வந்து ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்து இந்த ஃபங்கஸ் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோன் நம்மளை வந்து ஆயில் செக்ரீஷனை ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு ஆயிலில் தான் வந்து வளருமே. ஸோ இப்போ ஐ திங்க் இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அந்த 11-12 years டைமில் தான் வந்து அந்த ஃபங்கல் க்ரோத் அதிகமாகும் போதனால டேண்ட்ரஃபும் அதிகமாக ஆரம்பிக்குது நம்மளுக்கு. இப்போ டேண்ட்ரஃப்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஸ்பெக்ட்ரமுங்க. அதாவது டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. ஆனால் வந்து ரொம்ப மைல்டாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும்போது தான் நம்ம அதை ஆக்சுவலி டேண்ட்ரஃப்னு சொல்கிறது. ரொம்ப வந்து அதாவது வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக வந்து ஒரு செதில் மாதிரி வருது, ஒரு ஸ்லைட் இச்சிங் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு சம்டைம்ஸ் வந்து பிளாக் ஷர்ட் இல்லைன்னா வந்து டார்க் கலர் க்ளோத்ஸ் போடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி விழுறது, இதுதான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஆஃப்டர் அந்த 12 years ஆஃப் ஏஜ் எப்போது ஒரு வாட்டி, யூஸ்வலி ஒரு சீசனலாக வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து போகிறது தான் உண்டு. இது ஏன் சீசனலாக வருது அப்படின்னா அதுக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா அந்த ஃபங்கல் எலிமெண்ட் தான். வின்டர் சீசனில் இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிறதுனால நம்ம பாடி வந்து இந்த ஃபங்கஸை வந்து வெளியே புஷ் பண்ண ட்ரை பண்ணும். இது எல்லாருக்குமே நடக்குமா? கிடையாது. ஏன்னா இந்த ஃபங்கஸ் தான் நான் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஃபங்கஸ். பட் சில பேருக்கு அந்த பாடி வந்து அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள பார்க்கும். அந்த வெளியே தள்ளும் போது எப்படி அதை தள்ள முடியும்? மேலே இருக்கிற தோலை வந்து செதிலாக உதிர வச்சு தான் அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள முடியும். அதனால தான் வந்து எப்போ இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகுதோ வின்டர் சீசன், அதாவது டிசம்பர் டைம், அப்போ வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அண்ட் டேண்ட்ரஃப் வந்து க்யூர் பண்ணிட முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. டேண்ட்ரஃப் இஸ் நாட் அ க்யூரபிள் கண்டிஷன், இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் கண்டிஷன். எப்போ வருதோ அப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்மளால முடிஞ்ச விஷயம். ஸோ நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவாங்க டேண்ட்ரஃப்க்கு. அதாவது வந்து ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் பவுடர், இல்லை கர்டு, இதெல்லாம் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப மைல்டு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல்ப்பு மேலாப்பில் இருந்து தோலை வந்து உதிர வச்சு கொஞ்சம் மேபி ரிலீஃப் கொடுக்கலாமா இருக்கும். பட் ரொம்ப சிவியர் ப்ராப்ளமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் மே நாட் கிவ் யூ அ சொல்யூஷன். அப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு டைம் கண்டிப்பாக வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்குமே வருமா, இல்லை சில பேருக்கு தான் வருமா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட டவுட் இருக்கும். அதாவது சில பேர் தான் அந்த பாடி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கஸை வெளியே புஷ் பண்ணுற ரெஸ்பான்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ஓகே அந்த ஃபங்கஸ் அது பாட்டு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுரும். அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷனும் இருக்காது, பெரிய டேண்ட்ரஃபும் இருக்காது. ஆனால் ஃபங்கஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்கேல்பில் இருக்கும். இது வந்து கமென்சால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியிலே இருக்கிற ஒரு ஃபங்கஸ். அது ஒன்லி அடல்ட்ஸுக்கு மாத்திரம்தான் இது வருமா அப்படின்னா கிடையாது. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 3 months குழந்தை பிறந்த வரைக்கும் அம்மாவோட ஹார்மோன் வந்து குழந்தை உடம்புல சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டேண்ட்ரஃப் வந்து கிரேடில் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கு கட்டிட்டு இருக்கோம் குழந்தைக்கு. ஸோ அதோடு கூட வந்து ஒரு டேண்ட்ரஃபோட ஒரு பர்டிகுலர் பகுதி தான் அது. அண்ட் யூஸ்வலி 3 monthsக்கு அப்புறம் அந்த ஹோல் டேண்ட்ரஃப் இஷ்யூ கிளியர் ஆகிடும். சில குழந்தைங்களுக்கு அது வந்து அப் டில் 1 year டைம் கூட இட் கேன் கண்டினியூ. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இட் இஸ் எசென்ஷியல். ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து வேறு என்ன கொஸ்டின்ஸ் காமனாக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கொஞ்சம் ஸ்கேல்ப் இச்சியாக இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம ஊரில் பண்ணுறது என்ன, கோகனட் ஆயில் எடுத்து நல்லா தேய்ச்சி நம்ம வந்து குளிச்சா போயிடும் அப்படிங்கிறத, ஏதோ அழுக்கு இருக்கிற மாதிரி தே வில் ஃபீல். க்ளீன் ஸ்கேல்ப், அதாவது க்ளீன் அண்ட் டர்ட்டி ஸ்கேல்ப்புக்கும் டேண்ட்ரஃப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. டர்ட்டி ஸ்கேல்ப்புங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வாஷ் பண்ணாமல் ஒரு அழுக்காக க்ரீஸியாக இருக்கும்போது அதனால வர இரிட்டேஷன் வந்து வேற சுச்சுவேஷன் கம்ப்ளீட்லி. வெரஸ் டேண்ட்ரஃப்ங்கிறது உங்களுக்கு கிளியர்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் இச்சிங் இருந்து ஒரு ஸ்லைட் ரெட்னஸ், அந்த ஸ்கேல்பே கொஞ்சம் ரெட்னஸ் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இந்த ஃபோர்ஹெட் லைனுக்கு கீழே ஒரு ரெட் லைன் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தான் மோர் இண்டிகேஷன் ஆஃப் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டேண்ட்ரஃப் அதாவது செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறது நம்ம.
அண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஃபங்கஸ் வந்து ஆயிலில் தான் வளரும். அதனால கோகனட் ஆயில் வந்து போடுறது மே நாட் பி குட் வென் பீப்புள் ஹாவ் dandruff. அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம். ஏதாவது கோகனட் ஆயிலை போட்டு அதை ஊற வச்சு அப்புறம் வாஷ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு இந்த dandruffோட கவுண்ட் வந்து, அதாவது அந்த ஃபங்கல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது dandruff இன்னுமே ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. ஸோ என் பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஐயோ இப்போ ஹேர்லாம் வரன்னு ஆகிடுமே டாக்டர் அப்படின்வாங்க. நான் என்ன யூஸ்வலி சொல்கிறதுன்னா, கோகனட் ஆயில் ஆஃப்டர் பாத் ஒரு 2 ட்ராப், இட்ஸ் அ குட் ஹேர் கண்டிஷனர் அண்ட் மாய்ஸ்சரைசர், பட் முடிக்கு மாத்திரம் போடுங்க, ஸ்கேல்பில் போட்டு தேக்காதீங்க. dandruff இருக்கிறவங்க சொல்கிறேன் நான். ஒருவேளை உங்களுக்கு நிஜமாவே அந்த dandruff இஷ்யூ இருந்துச்சுன்னா 2 சொட்டு ஜஸ்ட் கோகனட் ஆயில் ஒரு செமி வெட் ஒரு செமி ட்ரை ஹேருக்கு லேசாக போட்டு ஒரு கண்டிஷனராக யூஸ் பண்ணுங்களே தவிர டோன்ட் புட் இட் இன் டு த ஸ்கேல்ப் அண்ட் ட்ரை மசாஜிங் த ஸ்கேல்ப் வென் யூ ஹேவ் dandruff. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ dandruffக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ரொம்ப சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுக்கு வந்து ப்ரூவன் ஹோம் ரெமெடி எதுவும் கிடையாது. பட் ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் சோடா, கர்டு இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறது. பட் ஆஸ் அ டாக்டர் ஐ ஹாவ் டு டெல் யூ வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க். வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க்குங்கிறது ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் டூ ஒர்க். அதாவது வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கல் எலிமெண்ட்டை, அந்த ஃபங்கஸ் கிருமியை குறைக்கிறதுக்குரிய ஷாம்பூ. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வாங்குறது, ஃபார்மசியில் தானே போய் வாங்குறது, இல்லை செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறது. யூஸ்வலி எல்லாருமே பண்ணுறது இதுதான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஃபங்கஸ்க்கு எது கரெக்டாக கேட்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியறதில்லை. ஜென்ரலைஸ்டாக ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி போகிறது பெட்டர். அண்ட் இன்னொன்று, எப்போவுமே வந்து ஆன்டி dandruff ஷாம்பூங்கிறது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் எத்தனை நேரத்துக்கு எடுக்க சொல்கிறாங்களோ, சப்போஸ் 2 monthsக்கு யூஸ் பண்ணுங்கன்னா 2 monthsோட நிறுத்திடுங்க. ஏன்னா அதே ஒரு ரெகுலர் யூஸ் ஷாம்பூவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. டோன்ட் யூஸ் ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் அஸ் ரெகுலர் யூஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபங்கல் கிருமிக்கு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா அந்த ஃபங்கஸ் கிருமி அதுலேயும் வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். Number 1, use as per your dermatologist guideline. Number 2, use only for that particular required time. அதாவது எத்தனை மாதம் சொல்கிறாங்களோ அத்தனை மாதம் மாத்திரம் யூஸ் பண்ணி நிறுத்திடுங்க. அது இதுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் கிடையாது. சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியர் dandruff இருக்கும், ரொம்ப ஃப்ளேக்கிங் அதிகமாக இருக்கும், க்ரீஸியாக இருக்கும் பயங்கரமாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓரல் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் தேவை இருக்கலாம். அது வந்து யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஷுட் கிவ் இட் யூ பை ப்ரிஸ்கிரிப்ஷன். இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, apart from all this you have to first just relax. ஏன்னா நிறைய பேர் அந்த dandruffங்கும் போது டாக்டர் போகவே மாட்டேங்குது வந்துகிட்டே இருக்கு, எனக்கு லைஃப் ஃபுல்லாக இது இருக்குமா? See, it is only your body's response to a fungal element. Okay, it is always treatable, but it is controllable. There is no permanent cure for your dandruff. There is always a controllable solution. Drink plenty of water, நிறைய தண்ணி குடிங்க. Have a healthy lifestyle. எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறீங்களோ, அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, மது அருந்தல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து dandruff இஷ்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். லாட் ஆஃப் லிக்விட்ஸ் இன் அ டே, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் யுவர் ஸ்கேல்ப் க்ளீன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே வந்து ஒன்று வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ரெகுலர் வாஷிங், அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக் வாஷ் யூர் ஹேர். எஸ்பெஷலி நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இருக்கிற கிளைமேட்ஸ்க்கு இட்ஸ் வெரி ஸ்வெட்டி, ரொம்ப வந்து உங்களுக்கு பிசுபிசுன்னு ஆகிற கிளைமேட்டில் ஈஸியாக ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிடும். ஸோ க்ளீனாக வச்சுக்கோங்க ஸ்கேல்ப்பை. பட் ஆன் தி அதர் சைட் டோன்ட் ஓவர் வாஷ் த ஸ்கேல்ப். அதாவது சில எஸ்பெஷலி மென், ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் வாஷ் பண்ணுவாங்க, டெய்லி ஸ்கேல்ப் வாஷ். தட் இஸ் நாட் நெசசரி. நீங்கள் ரெகுலராக நம்ம பாடி செக்ரேட் பண்ணுற ஆயிலையுமே நீங்கள் வந்து எடுத்துருவீங்க அந்த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் வச்சு. ஸோ யூஸ் அ மைல்ட் ஷாம்பூ டு வாஷ் யுவர் ஹேர் on a regular basis. use it 3 times a week. அது more than enough. அதுக்கு மேலே தேவையில்லை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் போடும்போது மேக் ஷுவர் தட் யோர் கண்டிஷனர் இஸ் நாட் ஆன் த ஸ்கேல்ப். அதாவது கண்டிஷனருங்கிறது எப்பவுமே முடிக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஸ்கேல்ப். அதே மாதிரி ஷாம்பூ வந்து ஸ்கேல்ப்புக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஹேர் பர்சே. ஸோ ஷாம்பூங்கிறது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிஷனர் அந்த ஹேரை சாஃபன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல தண்ணி போட்டு ரின்ஸ் அவுட் பண்ணிவிடுங்க. அது பண்ணும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயில் கண்டென்ட் இந்த கண்டிஷனர் வந்து இல்லைன்னா ஃபங்கஸை வளர்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் dandruff இருக்கிறவங்க எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையை மேலே டில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், சச் தட் அந்த ஹேர்லேருந்து விழற dandruff எல்லாம் பின்னாடி போகணுமே தவிர இட் ஷுட் நாட் கீப் ஃபாலிங் ஆன் யோர் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஸ்கேல்ப் dandruff-ஐ to control it, mark my words, control it. All these are tips. Make sure that you make good use of it. Thank you.